சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காரு. அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு தின்ன பாவம் எங்க போகும், உடம்புல தான் சேரும், வினையா தான் சேரும். அப்ப இது சைவம் தான் சாப்பிடுறது மிக சிறந்ததா இல்ல அசைவம் சாப்பிடுறது மிக சிறந்ததா ஐயா? அது மத்தியான டாபிக்ல வரும். நன்றி நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லும்போது ஒரு பூரை இருக்குது, அந்த பூரை வந்து மனமே இல்லாத அந்த பூரத்தை வந்து நம்ம வந்து இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் 3 தடவை நீங்கள் போய் ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணப்போ அதுக்கு ஒரு மனம் கிரியேட் ஆகிடுது. அப்போ தான் அது வந்து தோற்று போகிறது மாதிரி எனக்கு ஒரு மனத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ எனக்கு மெமரிஸ் தான் மனமாக மாறுத மாதிரி நான் நினைக்கிறேன். அது கரெக்டு தானே? மெமரிஸ் தான் மனமாக மாறுது. அப்போ எனக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து 52 வயசு வரைக்கும் இருந்த மெமரிஸ் தான் எனக்கு மனமாக மாறிடுதுன்னா, அப்போ இப்போ நான் என் மனம் வந்து தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் இனிமேல் இருக்க வாழ்க்கையை மாற்றும் போது எனக்கு மனம் நல்ல ஒருக்காக வாய்ப்பு இருக்குமா என்ன? அந்த இனிமேல் இருக்க வாழ்க்கையை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நடந்துக்கணும். இப்போ தவறாக நடந்துருக்கோம், கோவப்பட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இனிமேல் அந்த மனத்தை மெமரிஸ் தான் மனமாக மாறி வச்சிருக்கு. இனிமேல் இருக்க மெமரிஸாக நல்லா வச்சிருமா? இதுக்கு என்னங்கிறது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் போன கர்மானால தான் நம்மளுக்கு குழந்தைகள் ஹஸ்பண்ட் இந்த வாழ்க்கையை அமைகிறது ஃபுல்லாகவே கர்மா தான் அதுக்கு காரணம். இப்போ கொஸ்டின் கேட்டோம் புரிஞ்சுட்டேன். ஆனால் இந்த 52 வருஷ மெமரிஸ் தான் என்னோட மனம்னா, இதுக்கு இருக்க மெமரிஸாக நான் மாற்றிட்டு நல்லா வாழணும்னு ஆசைப்படணுமா? மெமரி வந்து உங்களுக்கு கேட்காமலே மெமரி நிறைய ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். கூடும் குறையும் எல்லாமே இருக்கும். சிலரும் மறந்து போயிடும். பட் இருந்தாலும் அந்த மெமரியில இருந்து தான் மனசுகிட்டே உருவாகுது. அந்த மனசை நல்லா பயன்படுத்தி எல்லா வேலைக்கும் அந்த மனசை பயன்படுத்திக்கிடுங்க. மனசை சரி பண்ற வேலைகளை மட்டும் கையில் எடுக்காதுங்க. மனசை இயற்கைக்கு விட்டுருங்க. மனசு வந்து தானாகவும் இயங்குது, நாமளாவும் இயக்கிறோம். செயலுக்கு இயக்கிடுங்க. உங்க மனசு நல்ல அனுபவத்தை தான் கொண்டு வரணும். மோசமானதே நினைக்கக்கூடாது, நல்லது பற்றியே நினைக்கிறாங்கன்னா அவங்க கையிலே கிடையாது. அப்படி மட்டும் போராடாதுங்க. மனசை இயற்கையாக ஒரு செயல்பட விட்டுருங்க. செயலுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தி. இது ஒரு சின்ன கொஸ்டினாக இருக்கும். அறிவு வந்து முடிவெடுக்குன்னு சொல்லுவாங்க. அறிவு படி செயல்படணும். அறிவுங்கிறது அதுக்கு ஒரு நிர்ணயம் இல்லை. நம்மளுக்கு படிப்பும் இருக்கு, புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து சில இது அறிவுபூர்வமாக செயல்படணும், சில இடத்துல வந்து அறிவு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது சில இடங்கள்ல. அதுக்கப்புறம் 10 கீழே விழுந்த பிறகுதான் அறிவு கூடுது. அந்த அனுபவம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த அறிவு வளர்றதுக்கும் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற மாதிரி வருமா? அறிவு மனுஷன் மாறுபடுவோமா? மாறுபாடுதான் செய்யும். அதான் அறிவு நீங்க முன்னேற்றிடுங்க. அறிவு வந்து அதுக்காக அறிவு சேர்ந்தவங்க நிறைய அறிவெல்லாம் பெருக்கிக்கிட்டவங்க எல்லாம் ரொம்ப நல்ல அறிவாளியா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அதுல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு. அறிவு பெருக்கிடுறது உங்களுக்கு அனுபவம் பண்ண அறிவு வரும். எடுத்தவொடனே அறிவு வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று போல இருக்காது. அனுபவப்பட்டு தானே